Allah Allah ya Allah, Allah Allah ya Allah, Allah Allah ya Allah, Allah Allah ya Allah, Ar-Rahmanu ya Allah, Ar-Rahimu ya Allah, Al-Maliku ya Allah, Al-Quddusu ya Allah, As-Salamu ya Allah, Al-Mu'minu ya Allah, Al-Muhaiminu ya Allah. ரமலானுடைய மாதத்தில் அஸ்மாவுல் ஹுஸ்னா விளக்கத்தொடரில் நாம் இன்று பார்க்க போகின்ற இஸ்ம ரப்பு என்ற இஸ்மாகும். அகில உலகை படைத்து பரிபாலிக்கின்ற வல்ல ரஹ்மானுக்கே அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய திருநாமங்களிலேயே ரஹ்மான் ரஹீம் ஆகிய திருநாமங்களை போன்று முன்னுரிமையும் முக்கியத்துவமும் பெற்றுத்தருகின்ற மற்றொரு திருநாமம், அதாவது மற்றொரு வார்த்தை இருக்கின்றது அப்படின்னா அது அல்லாஹ்வுடைய திருப்பெயர் மட்டும்தான். இதை நாம் அனைவரும் அதிகமாக திக்ரு செய்கின்ற ஒரு வார்த்தையாகும். நாம் நம்மளுடைய துவாக்களிலும் நாம் தொழுகின்ற எல்லா நேர தொழுகைகளிலும் ஆரம்பத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா என்ற சூறாவை ஓதுவோம். அதில் முதலாவது ஆயத்திலேயே ரப்பு என்ற வார்த்தை இடம்பெற்றுள்ளது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அவன் யார்? ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இர்ச்சகனாக இருக்கின்றான். அல் குர்ஆனில் சுமார் 900 தடவைகள் ரப்பு என்ற வார்த்தை இடம்பெற்றுள்ளது. ரப்பு என்ற வார்த்தைக்குள் அடங்கியுள்ள கருத்துக்கள் அல் ஹாலிக் படைப்பாளன், அர் ரஸாக் உணவளிப்பவன், அல் ஹபீர் ஆழ்ந்து அறியக்கூடியவன், அல் ஹாதி நேர்வழி காட்டுபவன், அஸ் சையத் எஜமானன், அன் மாலிக் சொந்தக்காரன். இவை ரப்பு என்ற வார்த்தை தருகின்ற முக்கியமான சில கருத்துக்களாகும். அல்லாஹ் தான் ரப்பு என்கின்ற போது அதுக்குள் இத்தனை கருத்துக்கள் பொதிந்து கிடைக்கின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் மனிதர்களுக்கு மட்டும் இறைவன் என்பது கிடையாது. இந்த உலகில் வாழ்கின்ற வாழ்ந்து மறைந்த தாவரணங்களுக்கும் விலங்குகளுக்கும் இன்னும் குறிப்பாக படைப்புகளாக இருக்கும் அனைத்திற்கும் அவன்தான் இறைவன். இறைவனுக்கு முன்னால் நமது கடமைகள் என்ன என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அவன்தான் மனிதர்களை படைக்கக்கூடியவனாகவும் இன்னும் அவனே மனிதர்களை மன்னிக்க செய்யக்கூடியவனாகவும் இருக்கின்றான். அவன்தான் உலகை பரிபாலிக்கக்கூடியவனாகவும் அதிலே மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியவனாகவும் இருக்கின்றான். இன்னும் அவன்தான் அனைத்திற்கும் சொந்தக்காரன் என்பதை நாம் மிக உறுதியாகவும் ஆழமாகவும் நம்ப வேண்டும். எனவே ரப்பு என்ற இஸ்முவை கொண்டு நாம் அதிகமாக துவா செய்வோமாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.